கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பிரதமர் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாடு அரசியல் முக்கியமான தலைவர்களாம் சந்திச்சு இந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுப்பெறும்படி பண்ணி என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணி பண்ணுறதுக்கான ஆயத்தங்களை இறங்கியிருக்கார். மோடியோட எமிசரி மீட் பண்ணாங்க எடப்பாடி. அப்போ சொன்னாங்களாம், சார் மோடி மனசு வச்சுருந்தானா சசிகலா உங்களை முதலமைச்சராக்குனாங்க பாருங்கள், அம்மா இறந்து போனோட்டு, அந்த மாதிரி இந்த தடவையும் உங்களை முதலமைச்சராக 5 வருஷம் கண்டினியூ பண்ண விடுவார். துரை வைகோவையும் கூட்டு வரத்துக்கும் ஒரு முயற்சி நடத்தலாம். இது பிரதமரோட தமிழ்நாடு வருகை அரசியல் மாற்றங்களை உருவாக்குமானா கண்டிப்பாக உருவாக்கும். அதிமுக பாஜக கூட்டணி தொடருமானா தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சில பேரோட சொன்னாங்க, இல்லைங்க தேர்தல் கிட்ட வரும்போது எடப்பாடி பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட போய் சேர்ந்துருவார். அதிமுகவோட 20-25% மட்டுமே அவர் ஆட்சியில் அமர்த்த போராது, அந்த பர்சன்டேஜ் போராது. சீமானே சந்திப்பார்னு ஒரு ரூமர் போயிட்டு, பிரதமர் உங்களை சந்தித்தாலும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, 2 நாள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, சுற்றுப்பயணம் போகாதீங்கன்னு. விஜயா சீமானான்னு பார்க்கும்போது சீமான் அரசியலில் சீனியர், விஜய் ஜூனியர். அந்த விஜய் கிட்ட போய் கை கட்டி நிற்க முடியுமா? எடப்பாடிகிட்ட நிற்கலாம், மோடிகிட்ட நிற்கலாம், அது கூட சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் விஜய் கிட்ட போய் கை கட்டிட்டு சீமான் நிற்பாரான்னு கேட்டீங்கன்னா, ஸோ சீமான் அதை யோசித்து பார்த்துட்டு நம்மளும் ஆட்சி திருப்பி திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு உதவணுமா, இல்லை அதிமுக வரணுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தார்னா இந்த ஐடியாவுக்கு ஒத்துப்பார். அண்ணாமலையோட ஒரு மீட்டிங் முதலே சொல்லிட்டாங்களாம், உங்களை அகில இந்திய பாஜக பொது செயலாளராக போட்டு தென்னிந்தியாவிற்கே உங்களை இன்சார்ஜாக போடணும். ஏங்க அப்போ நயினார் அண்ணாமலை கீழே வருவாரான்? நயினார் அண்ணாமலை கீழே தான் வரணும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு, முக்கிய நிகழ்வு ஒன்று கலந்துக்க போகிறாரு. அது முடிச்சதுக்கப்புறம் சில சந்திப்புகள் மீட்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யார் யாரை சந்திக்க போகிறார், என்ன விஷயங்கள் நடக்க போகுது சார்? பிரதமர் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வர்றார். ஒன்று சோழா வரலாறு நம்ம உலகத்துக்கு எடுத்து கூறத்துக்கு ஒரு விழா, அரசாங்க விழா. அப்புறம் தூத்துக்குடியோட விமான நிலைய எக்ஸ்பான்ஷன். ஸோ 2 நாளைக்கு 2 விழாங்கிறது மேக்ஸிமம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான். மீதி நிறைய டைம் இருக்கு. அவர் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கார். அந்த டைமில் தமிழ்நாடு அரசியல் முக்கியமான தலைவர்களாம் சந்தித்து உரையாடி இந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுப்பெறும்படி பண்ணி என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணி பண்ணுறதுக்கான ஆயத்தங்களை இறங்கியிருக்கார். 2-3 தடவை அமித்ஷா போனார், ஒன்றும் சரிப்பட்டு வர முடியல. அமித்ஷாவால் பாஜக கூட்டணியை ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடிஞ்சது. அதிமுக உள்ளே கொண்டு வந்தீங்க, அது ஏகப்பட்ட குழப்பம் நிலவுது. பிரதமர் சொல்லிட்டாராம் அமித்ஷாட்ட, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க, எடப்பாடி நான் டீல் பண்ணுறேன், நான் பேசிக்கலாம், நீங்கள் யாரும் தமிழ்நாடு தலைவர் சொல்கிறாங்க, கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ முதல்ல பிரதமர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சந்திக்கும் முதல் நபராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார். என்ன பேசப்படும்னா, எடப்பாடி நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், இது பிரதமர் நானே சொல்கிறேன், பிரதமரோட யார் சொல்லணும் உங்களுக்கு, நான் சொல்கிறேன், நீங்கள் தான் முதலமைச்சர், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. தேர்தல் முடிவுகளை பொறுத்து கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையா, பாஜகவுக்கு இடம் உண்டா, அது முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நீ முதலமைச்சர் நீங்கள் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு தைரியம் கொடுத்தா தான் எடப்பாடியோட ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அவருக்கு அடி வயிற்றில் பயம் இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம அது ஒரே யாராவது மோடியோட எமிசரி மீட் பண்ணாங்க எடப்பாடி. அப்போ சொன்னாங்களாம், சார் மோடி மனசு வச்சுருந்தானா சசிகலா உங்களை முதலமைச்சராக்குனாங்க பாருங்கள், அம்மா இறந்து போனோட்டு, 4 வருஷம் ஆட்சி பண்ண விட்டார்ல, அப்போ உங்களுக்கு தூக்கி போட்டு பாஜக கவர்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு மோடிக்கு, பண்ணல. அந்த மாதிரி இந்த தடவையும் உங்களை முதலமைச்சராக 5 வருஷம் கண்டினியூ பண்ண விடுவார்.
நீங்கள் என்டிஏல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக பாட்டி வளர்ந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது வளருது அது வேறு விஷயம். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி உங்களுக்கு ஆபத்து வராது. எப்படி அந்த சசிகலா உங்களை பதவிகளை நியமனம் பண்ணி 4 வருட ஆண்டு காலம் நீங்கள் ஆண்டிங்களோ அந்த மாதிரி ஆளுவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனால் பிரதமர் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா எடப்பாடிக்கு இன்னும் தைரியம் வரும். சரி, நம்ம இறங்கி களப்பணி செய்யலாம் அப்படின்னு. இப்போவே நிறைய பாஜக அதிமுக ஒற்றுமை வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க மீட்டிங் அவங்க கலந்துக்கிறாங்க, அவங்க மீட்டிங் வராங்க, எல்லோரும் பேசுகிறாங்க, வராங்க. தொண்டர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஒற்றுமை வரணும், இன்னும் வரல. ஏன்னா அன்வர் ராஜா மாதிரி எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போனபோது கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருக்க மாதிரி ஃபீலிங் வருது. அதெல்லாம் 2 தலைவர் உட்காந்து பேசி எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி சமாளிக்கிறது. அன்வர் ராஜா போகிறதுனால அதிமுக பெரிய பாதகம் இருக்கான பாதகம் கிடையாது. ஆனால் திமுக எப்படி உருவாக்கும்னா, அதிமுகவில் இருக்க இஸ்லாமியர்கள், சிறுபான்மையின மக்கள் அனைவருக்குமே இது பிடிக்கல கூட்டணி அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணும். அது எப்படி தடுக்கலாம்னு பேசப்படும். ஸோ எடப்பாடியோட ஒரு மீட்டிங் இருக்குது, அண்ணாமலையோட ஒரு மீட்டிங் முதலே சொல்லிட்டாங்களாம். அண்ணாமலை கூப்பிட்டு நீங்கள் இன்னும் எங்கள் செல்ல பிள்ளை தான், நம்ம உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன அந்த கூட்டணினால் கொஞ்சம் நயனாக நாங்கள் இதை கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களை அகில இந்திய பாஜக பொது செயலாளராக போட்டு தென்னிந்தியாவிற்கே உங்களை இன்சார்ஜாக போட போகிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி எல்லாத்துக்கும். அப்போ என்ன நடக்கும், அந்தந்த மாநிலங்களில் பாஜக தலைவர்களில் அண்ணாமலை சொல்ல பேச்சு கேட்குற மாதிரி தான் வரும். அண்ணாமலை வில் பி தி கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஃபார் சவுத் இந்தியா. என்ன அவருக்கு பதவினா அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர், இன்சார்ஜ் ஆஃப் சவுத் இந்தியா. அப்போ என்ன நடக்கும், தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்குறதுக்கு அண்ணாமலை தீவிரமாக இறங்குவார். கேரளாவில் இறங்குவார், கர்நாடகாவில் இறங்குவார், ஆந்திராவில் இறங்குவார். கர்நாடகா அவர் இருந்த ஊர், கேரளாவும் அவர் தெரிஞ்ச ஊர் தான். ஸோ மோடி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியில் பெரும்பங்கு வகித்தவர் அண்ணாமலை, அது சந்தேகமே கிடையாது. ஆனால் வட இந்திய மாநிலங்கள் அளவுக்கு தென்னிந்தியாவில் பாஜக வளர்ந்துருக்கான்னா இல்லைன்னு தான் அர்த்தம். கேரளாவில் ஒன்றுமே இல்லை, கர்நாடகா ஆட்சியில் இருந்து இப்போ ஆட்சியை பறி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில் வரல, ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி பரவாயில்ல, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வந்துட்டார். ஸோ அண்ணாமலைக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படிங்கிறதுனால அதையும் கூப்பிட்டு வச்சு அண்ணாமலை உட்கார வச்சு, அண்ணாமலை உங்களை ஓரம் கட்டுறோம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன் இந்த பதவியை கொடுக்கலன்னா, தலைவர் பதவியை போடல, அகில இந்திய தலைவர் பதவி போட்டால் அதை இந்த பதவியை போட முடியும். அது எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது முடிஞ்ச அடுத்த வினாடி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் சிறப்பாக பணியாற்றுங்கன்னு அவருக்கு சொல்லப்படும். அன்புமணி ராமதாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன டாக்டர் சண்டை போட்டிருக்கீங்க, சின்ன குழந்தைய மாதிரி சண்டை போட்டுங்க, ஒன்றா சேருங்க, இந்தியாவில் வாங்க, உங்களுக்கு ஒன்றுங்கிற பண்ணித்தரோம், மத்திய அமைச்சாங்க பதவி தானே பண்ணித்தரோம் வாங்க, அப்படியே அதையும் உள்ளே கொண்டு வரதுக்கு, பிரேமலதா உள்ளே கொண்டு வரதுக்கு சீமானையும் சந்திப்பார்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. சீமானிடம் சொல்லப்பட்டதான், சீமானிடம் சொல்லப்பட்டதான், பிரதமர் உங்களை சந்தித்தாலும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, 2 நாள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, சுற்றுப்பயணம் போகாதீங்கன்னு. பிரதமர் கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சீமான் அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை, நல்ல தேர்ந்த அரசியல்வாதி. சீமான் தமிழ்நாட்டில் ஆற்றிய பங்கு பெரிய பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன கூட்டணியெல்லாம் போட்டு தோத்துட்டு இருக்கார். ஒரு தேர்தலையும் தைரியமாக போட்டி போடுவார், மக்களை சந்திப்பார், தோற்றும் போவார். இந்த தடவை அந்த மாதிரி ஆச்சுன்னா அடுத்த தேர்தலுக்குள் கட்சி இருக்குமா இருக்காதானே தெரியாது. அதனால் ஒரு கூட்டணி அவசியம். திமுக கூட்டணியில் போக முடியாது. இப்போ கூட முதலமைச்சரை பார்த்து வந்தார், அதோட அண்ணனோட மறைவுக்கு பர்சனலாக போயிட்டு வந்த அரசியலாக்க முடியாது, அது பர்சனல் மேட்டர். அப்படி பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கூட தான் கலைஞரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்டாலினோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி சீமானை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கருதுகிறோம். ஸோ இந்த சந்திப்புகளினால் பிரதமர் போனாவிட்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கொஞ்சம் பலப்படும். திமுகவை ஆட்டி பார்க்கணுன்னா துரை வைகோவையும் இந்த பக்கம் கொண்டு வரதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தயங்க மாட்டார். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஒரே வைகோவுக்கு புகழான சூட்டினாங்க பாஜக, ராமதாஸ் அத்தவாலை எல்லாம். அதனால் துரை வைகோவையும் கூட்டு வரத்துக்கும் ஒரு முயற்சி நடத்தலாம்.
ஸோ பிரதமரோட தமிழ்நாடு வருகை அரசியல் மாற்றங்களை உருவாக்குமானா கண்டிப்பாக உருவாக்கும்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் சீமானுடைய பதில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சீமா இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கார், ஒரு தீயவை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீயோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் ஸ்டாண்டில் கரெக்டாக தான் இருக்கார். சீமான் என்றைக்குமே மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆள் இல்லை. கரெக்டாக என்ன எடுக்க அதை எடுப்பார். திமுக வந்து பார்த்து கூட சொன்னால் நான் தனிப்பட்ட முறையில் போயிட்டு வந்தேன், அது தப்பு கிடையாது. திமுக கூட்டணியில் சீமான் போவாரான்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. விஜயோட போகிறான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்டெஸ்டட் விஜய். விஜயா சீமானான்னு பார்க்கும்போது சீமான் அரசியலில் சீனியர், விஜய் ஜூனியர். அந்த விஜய் கிட்ட போய் கை கட்டி நிற்க முடியுமா? முடியாது. எடப்பாடிகிட்ட நிற்கலாம், மோடிகிட்ட நிற்கலாம், அது கூட சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் விஜய் கிட்ட போய் கை கட்டிட்டு சீமான் நிற்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இது ரெண்டையும் விட்டிங்கன்னா மீதி என்ன கூட்டணி இருக்குது? என்டிஏ தான் இருக்குது, பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது. ஸோ சீமான் இப்பொழுது அப்படி கூறினா கூட இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழித்து மனசு மாறி, ஏன்னா சீமானுக்கு என்ன சொல்லப்பட்டதா, திருப்பி நீங்கள் போட்டி போடுங்க, திருப்பி என்டிஏ போட்டி போடும், திமுகவோட ஆன்டி திமுக ஓட்டெலாம் ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா திருப்பி திமுக வந்து உட்காந்துரும். ஸோ நீங்களே திமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ சீமான் அதை யோசித்து பார்த்துட்டு நம்மளும் ஆட்சி திருப்பி திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு உதவணுமா, இல்லை அதிமுக வரணுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தார்னா இந்த ஐடியாவுக்கு ஒத்துப்பார். ஏன்னா கண்டிப்பாக வந்து விஜய் தனியாக போட்டி போட்டார்னா ஆன்டி திமுக ஓட்டை பிரிக்கக்கூடியவர். சீமானும் பிரித்து பாஜக அதிமுக பிரிச்சுதுன்னா திமுக ஆட்டோமேட்டிக்காக இந்த சீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடும். ஆக இந்த காரணங்களினால் சீமான் மனசு மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். ஓகே, சமீபத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை சொன்னது என்னென்னா, இபிஎஸ் பற்றி கேள்வி வரும்போதே கையெடுத்து கும்பிட்டாரு. அண்ணா இந்த கேள்வி வந்து என்கிட்ட வேணாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல் இருக்கா? ஏதாவது ரூல் போட்டிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி ரூல் ஒன்றும் போட்டதா தெரியல. அண்ணாமலை இஸ் அவாய்டிங் கான்ட்ரவர்சிஸ். தலைவராக இருக்கும்போது ஒரு கான்ட்ரவர்சியை எதிர்கொள்வது ஈஸி. அவரை மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சன் தமிழ்நாடு பிஜேபியில் பார்த்துருக்க முடியாது. நேர்மையாக பேசுவார், நியாயமாக பேசுவார், மனசில் பட்டத்தை பேசுவார். அது எதுக்கும் பயப்பட மாட்டார். ஆனால் இப்போ அவர் தமிழ்நாடு தலைவர் இல்லை. அப்போது அவர் என்ன சொன்னாலும் அது தமிழ்நாடு பாஜகவின் குரலாக ஒலிக்கப்பட்டது. இன்டர்ன் அகில இந்திய பாஜகவோட கொள்கையும் அவர் எடுத்து சொல்லியிருந்தார். ஸோ அது ஃப்ளோ நல்லா போச்சு. இப்போ அப்படி இல்லை. முன்னாள் தலைவருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அடுத்த பதவிக்கு அவர் வரத்துக்கு வரைக்கும் அவரால் சில பேச்சுக்களை எதிர்த்தோ ஆதரித்தோ பேச முடியாது. ஆகவே தான் இது வந்து ஒரு பக்கம் பார்த்தா கூட இன்னொரு பக்கம் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணி பிடிக்கிறதால பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அதனால தான், இல்லைன்னா அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணி பிடிச்சிருந்தா அவர் இவ்வளோ தலைவராக தொடர்ந்து இருப்பார். அதனால தான் எம்எல்ஏ சீட்டு வேணாம், எந்த சீட்டு வேணாம், நான் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன். மேபி தெரியாது நமக்கு, அவர் அண்ணாமலை பிரச்சாரம் பாஜக வேட்பாளர்களுக்கு மட்டும் பண்ணுவாரா, அதோட ஸ்டாப் பண்ணிப்பாரா, இல்லை அதிமுக வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுவாரான்னு நமக்கு தெரியாது. அது இன்னும் டூ ஏர்லி, இன்னும் 8 மாதம் இருக்குது. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் தலைவர்ன்றதுக்கு உண்டான அடையாளங்கள், அது ரோல் அவருக்கு தெரியும். இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது. எடப்பாடி பற்றி ஏதாவது பேசி அது கான்ட்ரவர்சியாக போச்சுன்னா, டெல்லி விரும்பாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஒரு வாயை பிடுங்கும். நம்ம தொழிலே அவ்வளோதான், தப்பு கிடையாது. ஒரு வாயை பிடுங்கி எடுத்துட்டு அதை வச்சு ஊதி பெருசாக்குவான்னு அவருக்கு தெரியும். அதை கையெடுத்து கும்பிட்டு போகிறார். அதே நாளைக்கு அகில இந்திய பாஜகவின் பொதுச் செயலாளர் பதவி ஏற்றார் வச்சுங்க, அப்போ மீடியா கிட்டேருந்து அவர் வந்து விலகி போக மாட்டார். அப்போ ஏன்னா பதவின்னு ஒன்று வந்துடும். அந்த பதவி இருக்கவங்க தான் பேச முடியும். ஆகவே இப்போ அவர் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் பதவியில் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த தென்னிந்திய தலைவர் அப்படின்ற நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. அந்த பட்சத்தில் ஆகிற பட்சத்தில் இங்கே இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாருமே, அந்தந்த ஸ்டேட் தலைவர் எல்லாருமே அவருடைய அட்வைஸ், அவருடைய சொல்கிறபடி கேட்கணும் அப்படிங்கிற. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டிலாம் போட்டிருக்காங்க.
தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள்னு போட்டிருக்காங்க. சிடி ரவி இருந்தார், அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டிலாம். அந்த ரோலை விட பெரிய ரோல் அண்ணாமலைக்கு வரப்போகுது. அவங்க ஆலோசகர்கள். அண்ணாமலை அப்படி இல்லை, வழி நடத்துபவர். கேரளாவில் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த தலைவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. அவன் அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏங்க அப்போ நயினார் வந்து அண்ணாமலை கீழே வருவாரான்னு. ஃபங்க்ஷனலி எஸ், ஃபங்க்ஷனலி நயினார் அண்ணாமலை கீழே தான் வரணும். ஏன்னா அவர் வந்து தென் மாநிலத்தோட தலைவர், நீங்கள் ஒரு மாநில தலைவர், அவர் தென் மாநில தலைவர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ ஹேவ் டு ரிப்போர்ட் அண்ணாமலை அண்ட் நேஷனல் பிரசிடென்ட். அந்த மாதிரி ஒரு வழிமுறை வரும். ஸோ அதனால் அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், பவரும் அதிகரிக்கும், செயல்பாடும் முன்ன விட அதிகமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, துணை ஜனாதிபதி தமிழர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சில பெயர்கள்லாம் அடிப்படுது, உண்மையா? நானும் கேள்விப்பட்டேன். நேத்தியிலேருந்து தமிழர் பெயர் ஒன்று அடிபடுது. அது யாருன்னா மதிப்பிற்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டின் மூத்த பாஜக தலைவராக இருந்தவர். இப்போ மகாராஷ்டிராவோட ஆளுநராக இருக்கார். அவர் வந்து மோடிக்கு மிக 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 நெருக்கம். தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் மோடிக்கு நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சிபி ராதாகிருஷ்ணன் ஒன்று. உள்ளவர் சிபிஆர் அப்படின்னு கூப்பிட்டு அவர் ஒரு மோடி. ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் மிக சிறந்த நிர்வாகின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். மகாராஷ்டிரா ஆளுநர் இருக்கார். அதுக்குள்ள 2-3 மாநிலத்தில் இருந்தார். இப்போ வந்து மகாராஷ்டிராவோட கவர்னர் இருக்கார். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, அதில் ஜனாதிபதி வட இந்தியராக இருந்தார், துணை ஜனாதிபதி தென்னிந்தியராக இருப்பார். ஜனாதிபதி தென்னிந்தியராக இருந்தால் துணை ஜனாதிபதி வட இந்தியராக இருப்பார். ஆர் வெங்கட்ராமன், எஸ்.டி. சர்மா, வெங்கையா நாயுடு, ராம்நாத் கோவிந்த், அந்த மாதிரி. இந்த ஒரு தடவை மட்டும்தான் 2 பேருமே வட இந்தியர் ஆகிட்டாங்க. அது வந்து ஒரு இன்சிடெண்ட், வேணுன்ட்டே பண்ணப்பட்டதில்லை, 2 பேருமே கொடுத்துட்டாங்க. ஸோ அது சரி பண்ணுங்கிறதுனால ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து யாரும் எடுத்து போடலாம் அப்படின்ற பேர் வரும்போது எப்பவுமே கவர்னர், இப்போ தன்கர் பார்த்தீங்கன்னா என்னவா இருந்தார் இதுக்கு முன்னாடி? வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருந்தார். கவர்னர் பதவியோட ப்ரொமோஷனே துணை ஜனாதிபதி தான். அது ரூட் அப்படி தான் போகும். கவர்னர், துணை ஜனாதிபதி, அப்புறம் ஜனாதிபதி அப்படி போகும். எல்லாருமே இல்லைன்னா யூனியன் அமைச்சர்லேயே வந்திருப்பாங்க. வெங்கையா நாயுடுலாம் அமைச்சராக இருந்தார். ஸோ அமைச்சர்லேருந்து வந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக திறம்பட செயல்படுவதால் ரேஸில் அவரும் இருக்காருன்னு நம்ம நம்பலாம். அவர் தான் அடுத்த துணை ஜனாதிபதினு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. ஆனால் நம்மளோட நல்ல நியூஸ் வந்து தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக வந்தார்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஏன்னா ஆர் வெங்கட்ராமன், அப்துல் கலாம், அதுக்கப்புறம் யாரும் தமிழர் பெருசாக வரல. வெங்கையா நாயுடு வந்து தமிழ் பேசுவார், ஆனால் அவர் ஆந்திராக்காரர். ஸோ அப்துல் கலாமுக்கு அடுத்தபடியாக அந்த பெரும் பதவியை, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, கான்ஸ்டியூஷன் பதவி, அந்த பதவியை ஒரு தமிழர் அலங்கரிப்பாரா அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு தெரியும். ஓகே, சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அழைத்த நிலையில் சீமான் அவர்களுடைய பதில் வந்து இனி எதுவுமே வரல. அவர் 2 கட்சியுமே வந்து தீமைக்கு தீமை அப்படிங்கிற டைலாக் சொல்லியிருந்தாரு. விஜய் பக்கம் இருந்து விஜய் தலைமையில் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அவங்களை ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்களா அதிமுகவை, பாஜகவை? அதிமுக பாஜக கூட்டணி தொடருமானா தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சில பேரோட சொன்னாங்க, இல்லைங்க தேர்தல் கிட்ட வரும்போது எடப்பாடி வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட போய் சேர்ந்துருவார் அப்படின்னு. விஜய் வந்து அன்டெஸ்டட் 25% வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது 25 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஏன்னா அவர் வர கும்பல் எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்க முடியாது. 1. 2வது, அதிமுகவோட 20-25% மட்டுமே அவர் ஆட்சியில் அமர்த்த போராது. அந்த பர்சன்டேஜ் போராது. அவருக்கு முட்டு கொடுக்க ஒன்று வேணும். அந்த முட்டு கொடுக்கறது ஒன்று பாஜகவாக இருக்கணும், இல்லை விஜயாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். விஜய் முட்டு கொடுத்து 5% வரல வச்சுக்கோங்க, நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. பாஜகவில் 18% கன்ஃபார்ம்டாக இருக்குது. என்டிஏ 15னே வச்சுக்கோங்க. 15, 20, 25, 40 ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாருன்னா
என்னதான் தலைவலி கொடுத்தா கூட பாஜக கூட்டணியில் நமக்கு லாபம். இந்துக்கள் ஓட்டெல்லாம் மாறும். அது இப்போ இந்து கன்சால்டேஷன் ஓட்டு ஆகிட்டு வருது தமிழ்நாட்டில். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இந்து கன்சால்டேஷன் ஓட்டு மாறிட்டு வருது. அதெல்லாம் பாஜக கூட்டணி தான் வரும். திமுக இருந்தால் அதிமுக இருந்தால் அதிமுக வரும். ஸோ இந்த கணக்கு பிரகாரம் எடப்பாடிக்கு பாஜகவோட போடுறது தான் எதிர்காலமாக இருக்கும். சீமானோ விஜயோ ஒரு லாஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கலாமே தவிர ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.